அது ஒடியக்கூடிய தன்மை உள்ள பொருள். அதனால் அதற்காக சொல்கிறதாம். அதுக்காக முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு அதில் பேய் விற்கும், அது இருக்கும், இது இருக்கும்னு சொல்லி நம்மளுக்கு கரெக்டாக அதனுடைய மறு ரூபமாக அதை சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த மாதிரி சொல்லும்போது தான் நம்மளுக்கு ஒரு அச்சம் வரும். அப்போ நம்ம அதை தவிர்ப்போம், அதை பார்வையில் இடத்துல வைப்போம். அதற்காக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய விஷயம் அதுதான். அதனால் அது பெரும்பாலும் வாசல் அடிப்படை படிகள் இருக்கக்கூடிய திசைகளில் வராமல் மறு ரூபத்தில் வருவதே உத்தமம். இந்த அமைப்பில் இந்த மரம், பூச்செடிகள் இந்த மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மனை வாஸ்து முறைப்படி உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்கக்கூடியது, லட்சுமி வாசங்களை கொடுக்கக்கூடியது. வேறு எந்த விதமான தீவினைகளும் கண்டிப்பாக வராது. அதன்போல் எல்லோருக்குமே இந்த வெள்ளருக்கு வளர்க்கலாமா? தாராளமாக வளர்க்கலாம். பார்வையில் இல்லாமல் அக்னி மூலை மட்டும் நீங்கள் வச்சுக்கிறது உத்தமம். அல்லது வாயு மூலையில் அடிப்படை செப்டிக் டேங்க் இல்லாத இடத்துல வைக்கணும். பொதுவாக வாயு மூலையில் செப்டிக் டேங்க் இல்லாத இடத்துல வைக்கணும். புனிதமான பொருள் வெள்ளருக்கு விருப்பப்பட்டவர்கள் வைக்கலாம். அது ஒரு முக்கியத்துவம் அல்ல. ஏற்கனவே உள்ள பதிவுகளில் வாஸ்து முறைக்காக நான் கொடுத்திருக்கிறேன். அந்த வாஸ்துக்கு கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். ஏன்னா வாஸ்து குற்றம் உள்ளவர்கள் செய்தாக வேண்டும். அதில் ஒருபோதும் கண்டிப்பாக தவிர்த்து விடாதீர்கள். இதன் அடிப்படையில் அந்த மனையை நீங்கள் முறைப்படி இந்த நிலைமைகளை கடைபிடித்தால் சுபிட்சத்துடன் வாழலாம். அடுத்து இந்த மீன் தொட்டி எல்லாருக்குமே உள்ள சந்தேகங்கள். இந்த மீன் தொட்டி எப்போவுமே பார்த்தீங்கன்னா உயிரோட்டம் உள்ள ஒரு பொருள். இதெல்லாம் இயங்கக்கூடியது. மரம், செடி எல்லாமே ஒரு ஸ்தாபனத்தில் இயங்கக்கூடியது. பொதுவாக அடிப்படலாம் அது ஸ்தாபனம், இது இயக்கம். ஏன்னா உள்ள உயிரினங்கள் இயக்கத்தில் உள்ளது. அதனால் இந்த மீன் தொட்டி எப்போவுமே பார்த்தீங்கன்னா அக்னி மூலையை தவிர்த்து விட்டு, அக்னி மூலை ஒன்றை மட்டும் தவிர்த்து விட்டு ஈசானியம், வாயு மூலை, குபேர மூலை, அதாவது இடவசதி அவரவருக்கு எந்தெந்த அமைப்புகளில் உள்ளதோ அந்தந்த அமைப்புகளில் வைத்துக்கொள்ளலாம். மனைகளில் வாஸ்துவில் மிக சிறந்த இடம் மீன் தொட்டிக்கு ஈசானியம் மட்டுமே. ஈசானிய வசதி இல்லாதவர்கள் வாயு மூலையை பயன்படுத்தி கொள்ளலாம். அல்லது குபேரன் மூலையும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒன்றும் குற்றமில்லை. அக்னி மூலையை மட்டும் தவிர்த்து விடுங்கள். அக்னி மூலைக்கு உகந்தது அல்ல. இந்த பதிவை ஆர்வத்துடன் கேட்டதற்கும் மனை சம்பந்தப்பட்ட முழுமையான வாஸ்து முறைப்படி உள்ள பதிவுகள் இத்துடன் நிறைவேறுகிறது. இது உங்களுக்கு 1.5 மாதங்களாக நான் இந்த பதிவுகளை ஏற்றியுள்ளேன். இதில் முதலிலிருந்து வந்தவர்கள், பார்த்து வந்தவர்களுக்கு அடிப்படை எல்லாமே புரியும். இடையில உறுப்பினராக சேர்ந்தவர்கள் ஏதாவது மனை சம்பந்தப்பட்ட கேள்விகள், அதில் ஏதாவது அடிப்படை வாஸ்து முறையில் உள்ள குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் வாட்ஸ்அப்பில் ரெக்கார்டிங் மூலியமாகவோ எழுத்துப்பூர்வமாகவோ உங்களுடைய சந்தேகத்தை கேட்டுக்கொள்ளலாம். இந்த புதுமையாக சேர்ந்த அடிப்படை உறுப்பினர்கள் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். அது சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இத்துடன் இந்த மனை சம்பந்தப்பட்ட வாஸ்து மற்ற பரிபூர்ணமாக அடிப்படை என்னுடைய அறிவுபூர்வப்படி நான் படித்த நிலைப்படி நான் உங்களுக்கு பதிவேற்றியுள்ளேன். அடுத்த பதிவாக உங்களுக்கு தொழில் ஸ்தாபனங்களுக்குள்ள பதிவுகள், ஒவ்வொரு திசைக்கும் இந்த மனையின் தன்மை போல ஒவ்வொரு திசைக்கும் எந்தெந்த வாசப்படி திசைகளில் அமைந்தவர்களுக்கு எந்தெந்த நிலைகளில் அடிப்படை கல்லாப்பெட்டி வர வேண்டும்,
பண பரஸ்தானம் எந்தெந்த முகத்தில் அமர வேண்டும், இதனுடைய தன்மையும் தொழில் ஸ்தாபனத்திற்குள்ள விளக்கங்களும் ஒவ்வொரு வாசல் அடிப்படை உள்ள பதிவாக உங்களுக்கு ஏற்றுகிறேன். அதை முழுமையாக நீங்கள் பார்த்து பயனடையலாம். நன்றி, வணக்கம்.